வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல 27 நட்சத்திரங்கள் வரிசையில சந்திரனுக்கு ரொம்ப பிடித்தமான சந்திரன் உச்சமடையக்கூடிய கிருஷ்ண பகவான் பிறந்த ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலின் வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். சந்திரனுக்கு 27 மனைவிகள். அந்த மனைவியில சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சது ரோகிணிங்கிற இந்த மனைவியை தான் ரொம்ப பிடிக்கும் சந்திரனுக்கு. அதனாலதான் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் உச்சமடைகிறாரு. அந்த ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப லட்சணமா வசீகரமா இருப்பாங்க. இவங்களை பார்த்தாவே இவங்களை அடுத்தவங்களை கவரக்கூடிய வகையில இருப்பாங்க. இவங்க கண்ணுல ஒரு காந்த சக்தி இருக்கும். அந்த சக்தி மத்தவங்களை அப்படியே ஈர்க்கும். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால இவங்க மனசு அலைப்பாய்ஞ்சுகிட்டே இருக்கும். மனசு ஒரு நிலையில இருக்காது. எதையாவது மாத்தி மாத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த காரியத்தை இவங்க செஞ்சாலும் நிதானமா யோசிச்சு செய்வாங்க. செய்யற காரியத்தை நிதானமா யோசிச்சு செய்யற இவங்க கோபம் வந்துட்டா அவ்வளவு சீக்கிரம் மனம் இறங்கவே மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்தோட அதிதேவதை பிரம்மாங்கிறதுனால ஒண்ணுமே இல்லாத இடத்துல இவங்களை விட்டா கூட எதையாவது ஒண்ணு கிரியேட் பண்ணி அத பிரம்மாண்டமா பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த திறமை இவங்க கிட்ட இருக்கு. இவங்க ரொம்ப ஆடம்பரமா வாழணும்னு நினைப்பாங்க. வாய்க்கு ருசியா விதவிதமா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதுக்காக எந்த இடத்துல என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இவங்க கையில எப்பவுமே காசு புழங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க பணமாவது இவங்க கிட்ட இருக்கும். ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. அடிக்கடி டிராவல் பண்றதுக்கு இவங்க ரொம்ப விரும்புவாங்க. இந்த நட்சத்திரத்துக்காரங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தா, இவங்க ஒரு மனக்குழப்பத்துல இருக்கும்போதோ, ஏதாவது முக்கியமான காரியம் பண்ணும்போதோ, நீர்நிலைகளுக்கு பக்கத்துல போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி இவங்க எந்த காரியத்தை செய்ய போறாங்களோ அது சக்சஸ்ஃபுல்லா முடியும். ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகும்போது இவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனாங்கன்னா அந்த காரியம் சக்சஸா முடியும். திங்கட்கிழமை இவங்க ஏழைகளுக்கு பால் இல்லைன்னா அரிசி தானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கும். எல்லாத்த விட முக்கியம் இவங்களோட அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அம்மா வயசுல இருக்கிறவங்க இல்ல வயசுல மூத்த பெண்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுட்டு தரணும். அம்மாவோ இல்ல வயது மூத்தவங்க கிட்டயோ இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது. இவங்க இந்த நட்சத்திரத்தோட மரம் நாவல் மரம். இந்த நாவல் மரத்தை இவங்க முடிஞ்சா வளர்க்கலாம். இல்லைன்னா இந்த நாவல் மரம் தல விருட்சமா இருக்கிற கோயிலுக்கு போய் அந்த விருட்சத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தா நல்ல அபரிதமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி திங்கட்கிழமை பார்வதி தேவிய இவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். கிருஷ்ணர் வழிபாடு, அனந்த சயன பெருமாள், அதாவது ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற பெருமாள், ஸ்ரீரங்கம் மாதிரி இருக்கிற கோயிலுக்கு இவங்க அடிக்கடி போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு அபரிதமான பலன் கிடைக்கும். இவங்க வாழ்க்கையில செய்யவே கூடாது அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப கற்பனை உலகத்துல மிதக்கவே கூடாது. பிராக்டிக்கலா என்ன நடக்குமோ அதை தான் இவங்க யோசிக்கணும். இவங்க கற்பனையில என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குங்கிறது இவங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விடணும். தேவையில்லாத விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சி இவங்க பேரை கெடுத்துக்க கூடாது. உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ருசியா சாப்பிடுறது நல்லதுதான், இருந்தாலும் அதுவே இவங்களுக்கு பாதகமா முடிஞ்சிடக்கூடாது. அதனால கண்ட இடத்துல சாப்பிடாம சுத்தமான உணவுகளை சாப்பிடணும். இவங்களுக்கு சளி தொந்தரவு அடிக்கடி வரும். அதனால இவங்க குளிர்ச்சியா இருக்கிற பொருட்களை அதிகமா எடுத்துக்கிறத தவிர்க்கணும். இவங்களோட பர்சனல் விஷயங்களை மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கவே கூடாது. அப்படி பகிர்ந்துகிட்டாங்கன்னா அந்த விஷயம் இவங்களுக்கு நடக்காது. முக்கியமா சூக்ஷ்மமா இவங்க கண்டிப்பா செய்யவே கூடாதுங்கிற ஒரு சூக்ஷ்மத்தை நான் சொல்றேன். இவங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது.
தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டா அவங்க மனசு கஷ்டப்பட்டு ஒரு வருத்தப்பட்டாங்கன்னா அந்த பாதிப்பு இவங்கள சீக்கிரமா வந்து அடையும். அதனால அடுத்தவங்க விஷயத்துல இவங்க தலையிடவே கூடாது. இவங்க அடுத்தவங்க கிட்ட சாபம் வாங்கவே கூடாது. இதுக்கு 2 உதாரணம் நான் சொல்றேன். ஒண்ணு வந்து சந்திரன். சந்திரனுக்கு மனைவிகள் 27. இந்த 27 நட்சத்திரங்களும் தக்ஷனோட பொண்ணுங்க. இந்த 27 நட்சத்திரங்கள்ல ரோகிணி நட்சத்திரத்தை தான் சந்திரனுக்கு அதிகம் பிடிக்கும். அதனால எப்பவுமே ரோகிணி நட்சத்திரத்துக்கு கூட தான் சந்திரன் இருப்பாரு. அதனாலதான் அந்த நட்சத்திரத்துல அவர் உச்சமடைகிறார். இதனால மத்த 26 நட்சத்திரங்களும் மனச வருத்தப்பட்டாங்க. தக்ஷன் வந்து இந்த 27 நட்சத்திரங்கள்ல 26 நட்சத்திரங்கள்ல இவரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாருன்னு, நீ எப்பவுமே தேஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டார். அந்த சாபம் பலிக்க ஆரம்பிச்சது. சந்திரன் வந்து தேய ஆரம்பிச்சாரு. அதனாலதான் விநாயக பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த விநாயக பெருமான் வந்து 15 நாள் நீ வளர்வ, 15 நாள் தேய்வேங்கிற மாதிரி ஒரு சாப விமோசனத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி மகாபாரதத்துல கிருஷ்ண பகவான் வந்து 100 கௌரவர்கள் அழிஞ்சதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சாரு. பஞ்ச பாண்டவர்களோட சைட்ல இவர் நின்னு அவங்களுக்கு உதவி புரிஞ்சதுனால தன்னோட 100 குழந்தைகளும் அழிந்ததுனால காந்தாரி மனசு வருத்தப்பட்டு கிருஷ்ணனுக்கு ஒரு சாபம் கொடுத்தா. எப்படி என் கண் முன்னாடி என்னுடைய 100 குழந்தைகளும் அழிஞ்சாங்களோ அந்த மாதிரி உன்னோட யாதவ குலமும் உன்னோட துவாரகையும் உன் கண் முன்னாடியே அழியும்னு ஒரு சாபத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் கிருஷ்ணர் இருக்கும் போதே துவாரகை கடலுக்குள்ளார மூழ்கிடுச்சு. யாதவர்கள் தங்களுக்குள்ளாரியே சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அழிஞ்சாங்க. அதனால இவங்க யார்கிட்டையும் சாபத்தை வாங்கக்கூடாது. தேவையில்லாம யாருடைய விஷயத்திலையும் இவங்க தலையிடக்கூடாது. இந்த மாதிரி இவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை நல்லபடியா அமையும். நல்லது நண்பர்களே, இந்த மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்டும் லைக்கும் பண்ணாதான் இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.